எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் பார்க்குற சம்பவங்கள்லாம் நிறைய இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு கொடுக்குங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் எங்கள்கிட்ட வந்தது. நான் பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கொண்டு நினைக்கிறேன். கணவன் மனைவி அவங்க 2 பேரும் வர்றாங்க, கவுன்சிலிங்காக வராங்கன்னு வைங்களேன். மனைவியை வெளியில் உட்கார சொல்லிட்டு முதல்ல கணவன் வந்து உள்ளே வர்றாரு. வந்தவுடனே என்ன இஷ்யூஸ்க்காக வர்றீங்க, என்ன ப்ராப்ளம்? அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை டாக்டர், நானும் என் மனைவியும் பிரியணும், அதுக்காக தான் வந்திருக்கணும். பிரியறதுக்கு எதுக்குங்க என்கிட்ட வந்தீங்க? கடைசியாக ஒரு வாய்ப்பு, என்னதான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு. சரி, இதில் யார் பிரியன்னு நினைக்கிறீங்க, எதுக்கு பிரியன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். நான் தான் பிரியன்னு நினைக்கிறேன் டாக்டர். அப்படியா, எதுக்கு? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் டாக்டர், அதனால பிரியன்னு நினைக்கிறேன். என்னையா அது புதுசாக இருக்குது, பிடிக்கும்னு நினைக்கிற, அப்புறம் இருக்கா பிரியன்னு நினைக்கிற அப்படின்னு. அதனால தான் டாக்டர் பிரியன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை டாக்டர், அவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிய வந்துச்சு, வேற ஒருத்தருடைய அவருக்கு வந்து காண்டாக்ட் வந்துருச்சு. ஃபோனில் ரொம்ப பேசுகிறா, தனியாக போய் உட்காந்துக்கிறா. அதில் அந்த ஃபோனில் பேசுகிறது போது அவளுக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம், அவர் ஃபேஸில் பயங்கர மகிழ்ச்சி அது தெரியுது, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுது டாக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேற ஒருத்தர் கூட காண்டாக்ட் ஆயிடுச்சு, விரும்புகிறா பொழுக்க. அதனாடி கேட்டு பார்த்தேன், இல்லை நான் அவங்க கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறா டாக்டர். சரி, அதுக்கு நீனும் என்ன ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற மாதிரி, நான் எனக்கு பிடிக்குன்னு வேற. அதனால தான் டாக்டர், எனக்கு அவளை பிடிக்கும், நான் அவளை லவ் பண்ணுறேன், அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டுமே. என்னையத்தான் அவளுக்கு பிடிக்கல, என்னை விட பெட்டர் சாய்ஸ் ஒன்று அவளுக்கு வந்திருக்குது, அதனால் அதை போகிறேன், லெட் இட் பி, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே டாக்டர், அதுக்கு தான் வந்திருக்கேன் டாக்டர். ஆச்சரியமாக இருந்தது. சரி, நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வர சொன்னேன். நான் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், நான் என்னம்மா எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன இங்கே வருங்க டாக்டர், நான் அதிக நேரம் உங்கள்கிட்ட பேச டைம் எடுத்துக்கல, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன் டாக்டர், இதுக்கு தான் வந்திருக்கு. அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் விரும்புகிறேன், என்னை அவன் நல்லா பார்த்துப்பான், இது எனக்கு என்ன ரைட்ஸ், என்னை விட்டுருங்க, என்னை விட சொல்லுங்க, நாங்கள் போய்க்கிறோம், நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிறோம். இவ்வளோதான், சிம்பிளாக ஷார்ட்டாக மணிரத்னம் படத்தில் வர டைலாக் மாதிரி அப்படி பேசிச்சு. நான் இல்லைம்மா நல்லா பார்த்துப்பானா என்ன அப்படின்னா, ஆமாம் டாக்டர், என்ன நல்லா பார்த்துப்பான், அவன் கல்யாணம் ஆனவனா ஆகாதுண்ணா, கல்யாணம் ஆனவன். ஏம்மா அவன் ஒய்ஃபையே அவன் நல்லா பார்த்துக்கலையம்மா. டாக்டர், அவன் ஒய்ஃப் ரொம்ப மோசமானவன் டாக்டர். எப்படிம்மா அவனுக்கு தெரியும்னா, அவனே சொன்னான் டாக்டர். என்னது, அவனே சொன்னானா? சரி 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 சரி, இனிமேல் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, போயாச்சு. திரும்ப அவரை வர சொன்னேன். வர சொன்னும்போது விஷயத்தை அவரை பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறாரு, டாக்டர், நான் உண்மையிலே சொல்லேன் டாக்டர், இவ்வளோ சொல்லி பார்த்தேன், தாயே நீ வந்து முடிவு எடுத்துட்ட, ஆனாலும் ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படி உனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு? ஒன்று அன்பு, நட்பு, காதல், காமம். ஒரு பெண் ஒரு ஆணிடம் போகிறது, முதல்ல அன்பில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது நட்பாக மாறி இருக்கும், இனிமேலும் பிடிச்சி போனவொடனே காதலாகி அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், காமம் அப்படிங்கிற மாதிரி போய் இணைந்து வாழலாம் என்கிற முடிவுக்கு நீங்கள் சென்டிமெண்ட் ஆயிருப்பீங்க. பட் ஒரு உண்மையை சொல்கிறேன் தாயி, பெண்கள் பொதுவாகவே இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க, கடைசியெல்லாம் சென்டிமெண்ட்டாக போவீங்க. ஆனால் ஆண் சைக்காலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும், நான் நிறையா பார்த்துருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இப்போ நான் சொன்னாலும் நீ ஏற்றுக்கிற தன்மையில் இருக்கியா எனக்கு தெரியல, பட் சொல்வது என்னுடைய கடமை சொல்கிறேன். நீ சொல்கிற அந்த சோ ஆணுடைய சைக்காலஜி எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் இருக்கும். அவன் உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா காமம், அதான் ஃபஸ்ட்டு. அதை அடையணும், எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலையா, இன்னொருத்தருடைய மனைவி எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு பெரிய கியூரியஸாக இருக்கும், ஒரு பெரிய அவனுக்குள்ள ஒரு அடுத்தோடைய மனைவி எனக்கு வச்சுட்டோமேங்கிற ஒரு சாதனை மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க. அதை தூண்டில் போடுவதற்கு தான் போடுகிற அந்த புழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விதை, அதுதான் வந்து அன்பு, நட்பு, கேரிங்காக இருப்பேன், ஷேரிங்காக இருப்பேன், உடனே நான் நல்லா பார்த்துப்பேன், நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு 15 வார்த்தையை வச்சுக்கிறாங்க. இந்த வார்த்தையை வச்சுட்டு போட்டு அட்ராக்ட் பண்ணுறது. இதான் தாய், நான் சொல்லி பார்த்தேன் டாக்டர், அவள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது நாங்கள் மனசை மட்டுமே நேசிக்கிறது அப்படின்ட்டு மாதிரி ஏதோ ஒரு டைலாக் ஃபிலாசபிலாம் நிறையா பேசினா டாக்டர்னு சொல்லிட்டு போயிட்டான். கரெக்டாக ஒரு 1 மந்த் கழித்து அந்த பொண்ணு வர்றான். வந்துட்டு ஓன்னு என்கிட்ட அழுது என் காலில் விழுந்துட்டா, பொசுன்னு விழுந்துட்டு என்னை ரொம்ப அழுதான். என்னன்னு கேட்டேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா டாக்டர்? சொல்லு, என்னம்மா, என் கணவர்கிட்ட என்னை சேர்த்து விட்டுறீங்களா அப்படின்னு.
என்னம்மா சொல்கிறேன், என்னாச்சு? உனக்கு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போனேன். இல்லை டாக்டர், என் கணவர் சொன்னது உண்மைங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டாக்டர். போய் 1 மந்த்து தான் டாக்டர். எஸ், 1 மந்த்தில் போயிட்டு அவருடைய ஒரிஜினல் இன்னொரு முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னை மனசால நேசிக்கல போலுக்க, என் உடம்ப தான் நேசிக்கார் போலுக்க. இது என் கணவர் சொல்றப்ப அந்த நேரம் அந்த மனநிலை எனக்கு புரியல டாக்டர், ஏத்துக்க முடியல. பட் இப்போ நான் உணரேன். ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க, என்னை எப்படியா சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னார். சரி பாப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட வரல அவங்க. பட் எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இவ போய் கணவரை சந்தித்து கணவர் வீட்டார்ட்ட பேசி அழுதிருப்பாள் என்றால் அந்த கணவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்றால் நிச்சயமாக ஏத்திருப்பான். ஏன் நான் நிச்சயமா ஏத்திருப்பான்னு சொல்றேன்னா, அவன் கடைசியை விட்டு போகும்போது ஸ்டில் ஐ லவ் ஹர் டாக்டர், நான் அவளை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு போனா, ஒரு உண்மையான காதலுங்கிறது என்னதான் இது மாதிரி இருந்தாலும் கூட அதை மனசார ஏத்துக்கிற பக்குவம் அவனுக்கு இருக்கும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இது பக்குவம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில சொல்ல முடியாது. அவனுடைய நேசம் அது அப்படி இருந்திருக்கும். பட் நிஜமாவே அவங்க திரும்ப வரல. பல பேருடைய வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. இது கவனத்திற்காக ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. நன்றி, வணக்கம்.